ஸோ அது சரி. ஸோ நான் இப்போது என்ன வேணுந்திருக்கேன்னா பெல்ஜியம் வேஃபிளில் என்னோடய ஃபேவரட் நியூட்ரலா வேஃபில் வாங்கியிருக்கேன். அங்கே சாப்பிட்லான்னு பார்த்தா ஸோ நான் பார்சல் வேணுந்திருக்கேன். ஸோ நான் ஷோ பண்ணுறேன். இதுதான் இது பார்சல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் குனாஃபா அங்கே ட்ரை சாப்பிட்டேன். குனாஃபாவும் நல்லா இருந்தது. பட் இது என்னோட ஃபேவரெட்டில் இது நியூட்ரலான்றது நான் ஒரிஜினலாக அங்கே வெரிஃபை பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, நியூட்ரலான்றது வேறு ஒரு சாஸ் இருக்கும், கம்பெனி தெரியாமல் கம்பெனி, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், மட்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வேஃபிளில் நீங்கள் கேட்டு சாப்பிடுங்க. ஸோ நான் எஸ்பெஷலி நியூட்ரலா பாக்ஸை காட்டுங்க, என் கண்ணில் நான் பார்த்துட்டா அதை நான் வெரிஃபை பண்ணேன். ஓகே, என் முன்னாடி நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ போட்டாங்க. ஸோ பெல்ஜியம் வேஃபிள் நியூட்ரலா ஸோ என்னோடய ஃபேவரட். ஸோ நம்மளுக்கு பேஷண்ட்லாம் இருக்காது, பொறுமையாக பார்த்து தந்துடுது. அதனால் இஷ்டத்துக்கு நான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இது உள்ள தான் இருக்குது அந்த நியூட்ரலா வேஃபிள். ஸோ இதுதான் நியூட்ரலா வேஃபிள். ஸோ இதுதான் என்னோடய பெல்ஜியம் நியூட்ரலா வேஃபிள். ஸோ இந்த வேஃபிள் நான் நியூட்ரலா வெளியே எடுக்கிறேன். ஸோ அது மேலே அந்த சின்னமனில் ஸோ இதுதான் ஓவராலாக என்னோட நியூட்ரலா. ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நியூட்ரலாவை ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக நியூட்ரலா சாக்லேட் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறது பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மேலே சின்னமன் போட்டு போவாங்க. சின்னமன்னு அது நம்ம பட்டை இருக்குல்ல, நம்ம பட்டையை சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி, ஸோ அதை தான் வந்து பர்கர் கிங்ஸில் ஸோ நிறைய இடத்துல அதை தான் போடுவாங்க. ஸோ பெர்ஃபெக்டாக இருக்குது வேஃபிள். நான் நிறைய இடத்துல வேஃபிள் வாங்க போகும்போது செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன், நியூட்ரலா காட்டுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் குனாஃபா வேஃபிள் என்ன பண்ணுவாங்க, அந்த வேஃபிளுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஒயிட் சாக்லேட் ஏதோ ஒரு லோக்கல் சாக்லேட்டை ஸ்டப் பண்ணி அந்த குனாஃபா வண்டி இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் அதனால டேஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் நியூட்ரலா பெல்ஜியம் வேஃபிள் இதுதான் எப்போவுமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வேஃபிள் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் லேயரு. அந்த குனாஃபா வந்து இது வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. ஸோ ஓவராலாக என்னோடய ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 5க்கு 3.5. ஸோ இந்த பெல்ஜியம் வேஃபிளுக்கு. ஸோ until this is bye from
இது